தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹalleluya. அவன் வேற ஒரு வழிபாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா இங்க வந்து அவன் சொல்றான், இஸ்ரவேல்ல இருக்காருல்ல தேவன், கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு, இவரை தவிர இந்த முழு உலகத்திலும் வேற தேவன் இல்லைன்றத நான் இப்போ அறிஞ்சு கொண்டேன். ஹalleluya. அவனுக்கு சுகம் மாத்திரம் கிடைக்கல, ரட்சிப்பு கிடைச்சிச்சு. விலையேற பெற்ற பரிசு பொக்கிஷம் என்னன்னா ரட்சிப்பு. ஹalleluya. சேவிங் அவர் சோல், நம்ம ஆத்துமாவுக்கு கிடைக்கிறதான மீட்பு, அதுதான் ரட்சிப்பு. அவன் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளல, ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு அவன் அங்கிருந்து ஒரு உறுதியோட செல்றான். இனி நான் வேற எந்த ஒரு தெய்வத்துக்கும் நான் பலி செலுத்த மாட்டேன், இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரமே பலி செலுத்துவேன்னு சொல்லி ரட்சிப்போட போனாங்க. சுகம் கிடைக்கிறது கூட ரெண்டாவது, ஆனா ரட்சிப்பு இந்த உலகத்துல மிக மிக மேன்மையானது. அதைத்தான் இயேசு சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது இலவசம். உலக ரட்சகர் அவர். உலகத்துல அவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். எதுக்காக தன் குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தார்னா உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி. ஹalleluya. இன்றைக்கு நம்ம சரீரம், உலக பிரகாரமான காரியம், இதற்கு பின்பதாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா மெய்யானது என்னவென்றால் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்துதான் ஆக வேண்டும். இங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாங்க. இந்த நாகமானோட வாழ்க்கை மாறுச்சுல, உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க நம்பும் போது, விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையும் மாறும்.